வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன மக்களே, லாஸ்ட்டாக நம்ம சேனலில் லாங் ரைடு போகிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் லாங் ரைடு போகிறவங்களுக்கு நம்ம பைக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் போட போகிறேன். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ. எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு சஜஷன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் மோட்டோ விளாகிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பைக் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வரும். பைக் ரிவ்யூ வீடியோஸ் கூட வரும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் லாங் ரைடு போகும்போது உங்கள் பைக்கை கண்டிப்பாக பிஃபோர் டே நீங்கள் வந்து பைக்கை சர்வீஸ் விடுங்க. எதனாலனா, உங்கள் பைக்கை சர்வீஸ் விட்டு பைக்கில் இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கா, பிரேக்கிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்கா, கேபிள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். எதனாலனா, நீங்கள் வந்து அப்படி ப்ராப்பராக செக் பண்ணாமல் நீங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டைம் வந்து உங்களால் எதுவுமே ரெடி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஏதாவது வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து மினிமம் 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபுல்லாக எந்த வித சிட்டிஸுமே இருக்காது, எந்த ஒரு சின்ன கடை கூட இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் டே நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் போயிட்டு வந்ததும் உங்கள் பைக்கை நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். மினிமம் 10 கிலோமீட்டர் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி நம்ம பைக் இருக்குது, ஏதாட்டு இப்போ ஃபால்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக ரைட் பண்ணிங்கன்னா அந்த நேரம் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் ரைடு வந்து பாதியில் ஸ்டாப் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பைக்ஸ்க்கான சில பல கேபிள்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும். உங்களோட பேசிக்காக உங்கள் பைக்குக்கு வந்து பிரேக்கிங் கேபிள், அது மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் நீங்கள் கேரி பண்ணி ஆக்சசரிஸாக கேரி பண்ணி கொண்டு போங்க. எதனாலனா, அது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ரைடிங்கில் இருக்கும்போது ஏதாட்டும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேபிள்ஸை நீங்கள் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கும் சரி, இல்லை நம்ம கூட வர்றவங்களும் சரி, ஏதாட்டும் ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளே சரி பண்ணிடலாம் அந்த கேபிள். இல்லைன்னு வைங்களா, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாட்டும் ஒரு கடையில் கொடுத்து தான் சரி பண்ணணும். அதனால நீங்கள் இதையும் ப்ராப்பராக செக் பண்ணி கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சர் கிட்டும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இப்போ வர பைக்கில் எல்லாமே டியூப்லெஸ் டயர் தான் வருது. அதனால் வந்து பஞ்சர் கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டது வந்து ரொம்ப ஸ்பேஸு ஒன்றும் இருக்காது, சின்னதாக ஸ்பேஸ் தான் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து பஞ்சர் கிட்டு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் கண்டிப்பாக கேரி பண்ணி கொண்டு போக வேண்டிய ஆக்சசரிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பைக் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பைக்குக்கு புக்கு, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எல்லாமே ஒரிஜினல் வச்சுக்காதீங்க. பைக்கோட புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு காப்பி கையில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் காப்பி உங்கள் மொபைல்லையும் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுனால மற்றதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான நீங்கள் ஒரு ஐடென்டி கார்டை எதுவுமே கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஒரு காப்பி வச்சுக்கோங்க. மொபைல்லையும் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பைக்லேயும் ஒரு பேப்பரில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் ஷூஸ் எல்லாமே வேர் பண்ணி போகிறீங்க. நீங்கள் இப்படி வேர் பண்ணி போனீங்கனாலே போலீஸ் வந்து உங்களை பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா போலீஸுமே மோட்டோ விளாகிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம ரைடிங் மோடில் போனோன்னா எந்தவித போலீஸ் பிரச்சனையுமே இருக்காது. அப்படியே ஏதாவது போலீஸ் பிடிச்சானா நீங்கள் உங்களை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா அவங்க விட்டுருவாங்க. அதனால் நம்ம எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. போலீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற மெடிசின்ஸ் கொஞ்சம் கேரி பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி, இந்த வீடியோவில் சொல்லிடுவேன்னு தான் சொல்லிடுறேன். கொண்டு போகிறதுல பாதி உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்கள் கூட வர்ற ரைடர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதனால் இதெல்லாம் மஸ்ட்டாக நீங்கள் கொண்டு போகிறது வந்து எல்லாருக்குமே நல்லது தான். ஏன்னா நம்ம ஒன்று கொண்டு போயிருப்போம், நம்ம கூட வர ரைடர்ஸ் வேற ஒன்று கொண்டு போயிருப்பாங்க. நமக்கு தேவைப்படுறது அவர்கிட்ட இருக்கும், அவருக்கு தேவைப்படுறது நம்மகிட்ட இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் நீங்கள் கண்டிப்பாக மெடிசின்ஸ்லாம் கொஞ்சோண்டு கேரி பண்ணி கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. லாஸ்ட் வீடியோவிலே நம்ம நிறைய சொல்லியிருப்போம் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற கொஞ்சம் ஒரு ஷேர் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலைனால நீங்கள் ஷேர் பண்ணி விட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.